வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோயிலேருந்து ஒரு பிடி மண்ணை வந்து திரட்டிக்கிட்டு இருக்கோம். நேற்று லப்வான் ஐலண்ட்லேருந்து முருகர் ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். இதுதான் லப்வான் ஐலண்ட் ஃப்ரம் ஸ்கை வியூ. ரொம்ப சின்ன ஐலண்ட் தான், ஒரே ரவுண்டில் வந்து முடிச்சிடலாம். இங்கே வந்து டூரிஸ்ட் கைட்லாம் தேவையில்லை, கிராப் பிடிச்சிட்டு கூட போகலாம். வருகின்ற 9 ஃபெப்ரவரி திருமுருகன் ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம். கண்டிப்பாக மக்கள்லாம் திரண்டு வந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நான் திருப்பியும் கொத்தாக்கினாபாலுக்கு கிளம்பி வரேன். 20 நிமிஷம் ஃப்ளைட்டு. இன்றைக்கி அஃபிஷியலி லொக்காவி எக்ஸ்பெடிஷன் தொடங்கிருச்சு. லொக்காவிக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு. சரியான காய்ச்சல், சரியான வயிற்று வலி, என்னால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. காரணம், நான் பினாங்கிலேருந்து கொத்தாக்கினாபாலுக்கு வந்திருந்தேன். அதே அன்றைக்கி நான் கொத்தாபுலுக்கு போயிருந்தேன். ஒரு 3 மணி நேரம் ட்ராவல்ஸ். அதுக்கப்புறம் மறுநாளே வந்து லப்வானுக்கு வர வேண்டியது இருந்துச்சு. லப்வானுக்கு முடிஞ்சது திருப்பி ஃப்ளைட் ஏறி வந்து இந்த விடியகாலில் ஃப்ளைட், அதுக்கப்புறம் சாப்பாடு, வெதர், அங்கே இருக்கிற நீர், இது எதுவுமே எனக்கு ஒத்துக்காமல் போயிடுச்சு. ரொம்ப ஹெவியான தலைவலி, ஹெவியான வயிற்று வலி, ஒரு மாதிரி மைக்ரெயின் மாரி இருந்துச்சு. என்னால் முடியல. இருந்தாலும் முருகரோட ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துடணும். ஏன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து ஸ்கிப் பண்ணாமல் போனால் தான் ஃபாலோ த ஸ்கெடியூல். அதுக்கப்புறம் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி முடிக்க முடியும். ஸோ அஃபிஷியலி லொக்காவியோட சுப்பிரமணிய ஆலயத்துக்கு வந்தாச்சு. கொத்தாக்கினாபாலோட ஏர்போர்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஏறத்தில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் பிடிக்கும். இந்த ஆலயம் எக்ஸாக்ட்லி ஆர்மி கேம்ப் பின்னாடி தான் இருக்குது. முந்தி வந்து ஒரு சின்ன ஆலயமாக தான் இருந்துச்சு. அப்போது 1987 நான் இங்கே வளர்ந்துருக்கேன், இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கேன். இப்போது இந்த ஆலயம் இவ்வளோ பெருசுக்கு பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னமும் ஆர்மி கேம்பில் இருக்கிற இந்தியர்களும் பொதுமக்களும் இந்த ஆலயத்தை வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலயம் எக்ஸாக்ட்லி எப்படின்னா திருச்செந்தூரோட கோவிலோட பேட்டர்ன்ஸ் தான். அதாவது முருகரை பார்க்கறதுக்கு நீங்கள் இறங்கி வருவீங்க, அவரை பார்த்த பிறகு வாழ்க்கையில் நீங்கள் ஏறி போகிறீங்க சொல்கிற மாதிரி அந்த படி அமைப்பு இருக்கும். இந்த ஆலயத்தில் வந்து அவ்வளோ அழகாக, அவ்வளோ சாந்தமாக இருக்கிற விஷுவல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த முருகர். ஒரு மனிதனோட உயரத்துக்கு இருப்பார், ஒரு 4 to 5 feet இருப்பார். பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருக்கார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த ஆலயத்தில் பல நிர்வாகத்துக்கு வந்து பேசின பிறகு அவங்க வந்து ஒரு படி மண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் இருந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட நம்ம கோயிலோட விஷயங்களை தெரிய வச்சு, நம்ம போகிற ஆலயங்களை பற்றி கதைகளை ஷேர் பண்ணி, இந்த ஆலயத்தோட வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒரு படி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் அனைத்து டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த முருகரை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ சொல்லும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. திருச்செந்தூரில் இருக்கிற முருகரை பார்க்குறதுக்கும் இந்த சுப்பிரமணிய முருகரை பார்க்குறதுக்கும் இடத்துல ஒரே மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. மனசுக்கு நிறைவாக இந்த ஒரு பிடி மண்ணை எடுத்திருந்தேன். இந்த ஆலயம் வந்து மிக விசேஷமான தைப்பூச நாட்கள்லாம் நடக்கும். கண்டிப்பாக இங்கே இருக்கிற தைப்பூசில் கலந்துக்கிறதுக்கு, அதாவது ஒரு மாற்றத்துக்கு கண்டிப்பாக கடல் கடந்து இந்த முருகருக்கு பால் குடமோ காவடியோ இதெல்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக மிக விசேஷமாக தான் இருக்க போகுது. அதே நேரத்தில் இந்த கோவிலுக்கு தனிப்பட்ட ரதமும் இருக்குது. ரதம் ஊர்வலம் நடக்குமா. இங்கே இருக்கிற தலவிருட்சம் மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. மிக விசேஷமான ஒரு ஆலயத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு பிடி மண் எடுக்கும் போது அதோட கூஸ்பாமே வேறு மாதிரி இருக்குது. இங்கே ராமரோட பூஜைகளும் நடக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு உண்டான விசேஷ காலகட்டத்தில் மிக சிறப்பாக மக்கள்லாம் திரண்டு வருவாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பலவிதமான வித்தியாசங்கள், பலவிதமான அதிசயங்கள், பலவிதமான கோட்பாடுகள் இங்கே இருக்கிற இந்தியர்கள் கடைப்பிடிச்சிட்டு வராங்க. இவங்கெல்லாம் ஒத்துமையாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஆலயத்தை இன்னும் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஆலயம். அவங்களோட ஐடியாஸ் பார்த்திங்கன்னா உடஞ்சி போன இந்த மோசைக்கெலாம் ஒன்றா வச்சு ஒரு பாதையை அமைக்கிற மாரி செஞ்சுருந்தாங்க. இதுவும் ஒரு வகையான க்ரியேட்டிவிட்டியாக தான் இருக்குது. தனியாக செலவு பண்ணி செய்யாமல் மிச்சம் இருக்கிறதெல்லாம் வச்சு அந்த கோயிலை வந்து வழி நடத்திட்டு வராங்க. இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துகிட்ட பிறகு நான் டோட்டலி KO ஆகிட்டேன். அப்படியே படுத்துட்டேன். முருகர் ஆலயத்தில் படுத்துட்டு என்னால் மன்றாடி தான் கேட்டுட்டு இருந்தேன். என்னால் உடம்பு முடியல, இதுக்கப்புறம் இன்னொரு ஆலயத்துக்கு போக வேண்டியது இருக்குது, போய் எடுக்க முடியாது ஐயான்னு சொல்லிட்டு உடம்பு வந்து ரொம்ப அடித்து போட்ட மாரி ஆயிடுச்சு. என்னை கூட்டிகிட்டு வந்த மிஸ்டர் ரவி வந்து நேராக கிளினிக் விட்டார். 2 ஜேப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மருந்துலாம் எடுத்துகிட்டு 1/2 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். அதோட ரீஃப்ரெஷ் ஆகிட்டேன். அடுத்து வந்து ஆலயத்துலேருந்து மண் எடுக்கணும், கண்டிப்பாக விறுவிறுன்னு போகணும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான முயற்சிக்குள்ளே இறங்கிட்டேன். ஸோ எனக்கு இங்கே வந்து சாப்பாடு ஒத்துக்காத வாசி தான் நினைக்கிறேன். ஸோ என்ன இருந்தாலும் இந்த ஆலயத்துலேருந்து எனக்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சபாக்கு வந்தீங்கன்னா இந்த லொக்காவி முருகரை வந்து ஒரு தடவை தரிசிச்சுட்டு போங்க. இவரெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய முருகர். திருச்செந்தூர் முருகரும் போல் இந்த ஒரு முருகரும் உங்களை ஆசீர்வதிப்பார். மிக்க நன்றி. இது உங்களுக்கான நிகழ்ச்சி.